வகுப்புவாதத்தை எதிர்ப்பதே தன் வேலை என சொன்ன ஈ.வே. ராமசாமியே வகுப்புவாதத்தை ஒழிக்க இயலாதென ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார். ஏனிந்த முரண்பாடு? தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. வகுப்புவாதம் ஒழியாது என்கிற தலைப்பில் ஜூலை 5, 21 விடுதலையில் ஈ.வே. ராமசாமி கூறியதென வந்தது. வகுப்புவாதம் பல தடவைகளில் மாறி மாறி வெற்றி தோல்விகள் ஏற்பட்டு வந்திருக்கின்றன என்று மாத்திரந்தான் சொல்லலாமே ஒழிய வகுப்புவாதம் என்றாவது ஒழிந்திருந்ததாக கூறுவதற்கில்லை. குடியரசு மே 26, 1935. உண்மையை தான் பேசியிருக்கிறார் ஈ.வே. ராமசாமி. எப்படி வகுப்புவாதம் ஒழியும்? அதை வளர்ப்பதற்கென்றே சில ஆட்கள் இருக்கும் வரை. ஒரு வகுப்பாரிடம் பொறுக்கி தின்றபடியே இன்னொரு வகுப்பை சாடுகிற முட்டாள்கள் இருக்கிறவரை வகுப்புவாதம் எங்கு ஒழியும்? அனைத்து வகுப்புவாதத்தையும் மதவாதத்தையும் எதிர்ப்போம் ஒழிப்போம் என்று சொல்லக்கூடிய நேர்மையை பெறாதவர்கள் வகுப்புவாதத்தை ஒழிப்பது பற்றி பெரிய மேதாவிகளைப் போல் வகுப்பெடுக்கிற வேலையை செய்யக்கூடாது. ஈ.வே. ராமசாமியே வகுப்புவாதம் ஒழியாது என பேசினாலும் கூட அதை பற்றி பேசுகிற தகுதி அவருக்கே கூட இல்லை என தான் சொல்ல வேண்டும். அவரும் வகுப்புவாதம் ஒழிய வேண்டும் என்று பாவனை தான் செய்கிறார். மைனாரிட்டி ஆதிக்கக்கேடுகள் என்கிற தலைப்பில் மார்ச் 6, 1962 விடுதலையில் ஈ.வே. ராமசாமி எழுதிய ஒரு தலையங்கத்தை பார்த்தோமேயானால் நாம் கூறுவதிலுள்ள உண்மை தெரியாமல் போகாது. பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்தும் வந்தோம். அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது சாணியை மிதித்து அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது என்கிறார் ஈ.வே. ராமசாமி அந்த தலையங்கத்தில். ஈ.வே. ராமசாமி வகுப்புவாதத்தை எதிர்ப்பதில் அல்லது ஒழிப்பதில் தான் மேற்கொண்ட வேலை குறித்த அவர் தம் வாக்குமூலம் என இதை சொல்லலாமோ? வகுப்புவாதத்தை ஒழிக்க அவர் ஆற்றிய பணியில் துளிக்கூட நேர்மை இல்லையே. ஒரு வகுப்பாரை எதிர்க்க இன்னொரு வகுப்பாருக்கு கொம்பு சீவுகிற வேலையை செய்வதன் மூலம் எப்படியையா வகுப்புவாதத்தை ஒழிக்க முடியும்? வாலு போய் கத்தி வந்த கதை யாக தானேயாகும். இந்த சிறு உண்மை சொல்லும் சிற்றறிவு கூட இல்லாமல் நீங்கள் என்ன பகுத்தறிவாதி? இத்தகைய யோக்கியதை நடத்தை கொண்ட ஒரு ஆசாமி வகுப்புவாதம் ஒழிய வேண்டும் என ஆசைப்பட்டாலும் அது நீராசையாக தான் போகும். காரணம் வகுப்புவாத ஒழிப்பில் நியாய தர்மங்கள் இல்லையே. உங்களால் வகுப்புவாதத்தை நேர்மையாக எதிர்க்க திராணியிருக்காது என்றால் அதை பற்றி பேசாமலிருப்பது ஒழிக்கப் போகிறேன் என பாசாங்கு செய்யாமலிருப்பது உசிதமில்லையா? வகுப்புவாதம் ஒழியாது என்கிற ஈ.வே. ராமசாமியின் அருள்வாக்கு கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகையில் வந்தது மிக பொருத்தமே. மத வன்முறையாளனை எந்த வகுப்பை மதத்தை சார்ந்தவன் என பார்த்து விமர்சிக்கிற குணக்கேடானவன் பத்திரிகையில் அந்த அருள் வாக்கு வந்தது மிக பொருத்தமான விஷயமே. ஒரு வகுப்பாரின் முழு அயோக்கியதனத்தையும் மூடி மூடி வைத்துவிட்டு வேறு வகுப்பாரின் குற்றங்களை மட்டும் பட்டியலிடுவதன் மூலம் வகுப்புவாதத்தை எப்படி ஒழிக்க முடியும் என்பது அந்த ஈ.வே. ராமசாமி இக்கே வெளிச்சம். அதோடு ஒரு வகுப்பாரிடம் பணம் பெற்று கொண்டு இன்னொரு வகுப்பாரின் மூடநம்பிக்கையை மட்டும் விமர்சிப்பார்களாம். இது கி. வீரமணி காலத்து தற்குறித்தனம். ஈ.வே. ராமசாமிக்கு தனது தவறு அதாவது ஒரு வகுப்பாருக்காக இன்னொரு வகுப்பாருக்கு இடம் கொடுப்பது அல்லது தூண்டிவிடுவது போன்றவை குற்றம் என காலம் போன கடைசியிலாவது விளங்கியது. அதனால் மைனாரிட்டி ஆதிக்கக்கேடுகள் என்பது மாதிரியான தலையங்கங்கள் வந்தது. கி. வீரமணிக்கோ அத்தகைய புத்தி மாற்றம் வரவே வராது என்பது தான் அவர் தற்கால நடவடிக்கை மூலம் நாம் அறிய முடிவது. கி. வீரமணி நடத்துவதோ பகுத்தறிவு மாநாடு என சொல்லப்படுகிற நாத்திக மாநாடு. அந்த மாநாட்டை நடத்துவதற்கு பேராயர்களிடம் நிதி பெற்றால் வகுப்புவாதத்தை ஒழிக்கப் போகிற பகுத்தறிவு மாநாட்டில் என்ன நேர்மை இருக்கும்? 2016 மார்ச் 19, 20 தேதிகளில் திருச்சி சிறுகனூரில் திராவிடர் கழகம் ஒரு மாநாடு நடத்தியது. கி. ந. வீரமணியிடம் அம்மாநாட்டிற்காக கிறிஸ்தவ பேராயர் எஸ்ரா. ந. சர்க்குணம் ரூ.
50,000 தந்தார். இது குறித்து மார்ச் 4 2016 நாள் விடுதலையில் வந்த செய்தி. பேராசிரியர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் ரூபாய் 50,000 தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களிடம் வழங்கினார். உடன் கழக துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்கள். என்கிறது அந்த செய்தி. கிறிஸ்தவ பேராயரிடம் நன்கொடை என்கிற பெயரில் அன்பளிப்பாய் 50,000 பெற்றுவிட்ட பிறகு. கிறிஸ்தவ வகுப்பாருக்கு வாலை ஆட்டத்தான் முடியுமே தவிர. கிறிஸ்தவ வகுப்பாரின் குற்றங்களைப் பற்றியா பேச முடியும். வகுப்புவாதிகளிடம் நன்கொடை பெறுவதிலுள்ள கேடு என்னவென்றால். பணம் பெற்ற வகுப்பார் பாலியல் வன்கொடுமை குற்றத்தை நடத்தினால் கூட. வாய் திறக்க முடியாதபடி பூட்டு போட்டது போலாகிவிடுகிறதே. இத்தகைய பிழையான அறிவினை ஈ.வே. ராமசாமியின் புத்தியில் சிந்திப்போர் வைத்து கொண்டு. ஈ.வே. ராமசாமி வகுப்புவாதம் ஒழிய கவலைப்பட்டார். எதிர்க்க போராடினார் என்பதெல்லாம் பாசாங்குதனமின்றி வேறென்ன. முதலில் எந்த வகுப்பானுக்கும் ஆதரவு காட்டாதவனாக இரு. பிறகு வகுப்புவாதத்தை ஒழிப்பதை பற்றி பேசலாம். மறைமுகமாக வகுப்புவாதத்தை வளர்த்து கொண்டு வகுப்புவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவதெல்லாம் சுத்த அயோக்கியதனம். யாரை ஏமாற்ற இந்த பித்தலாட்டம்.